வெல்கம் டு த கொஸ்டின் ஆஃப் த டே. இதுல ரே ஆப்டிக்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நீ மிஸ் பண்ண கூடாத ப்ராப்ளம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் பசங்களா. என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்கலான்னு ரெடி ஆயிட்டேன். தட் இஸ் எக்ஸாக்ட் மெகா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுதலாம். எப்ப எழுதணும்னு சொல்லி தெரியணும் இல்லையா? சோ February 15 சண்டே இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன். நம்மளுடைய சென்டர்ஸ்ல நீங்க எழுத முடியும். February 22 சண்டே இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன்ல நீங்க இந்த எக்ஸாக்டா எழுதலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதுல ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சோ நீட் கிராக் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் சான்ஸ். ஸ்காலர்ஷிப்போட நீங்க கிராஷ் கோர்சஸ் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பா அடிச்சு ஸ்காலர்ஷிப்போட ஃப்ரீ சீட்டோட நான் உள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா? சோ டெஃபினட்டா மறக்காம இந்த எக்ஸாக்ட் மெகா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம நீங்க எழுதுங்க பசங்களா. உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த +2 அண்ட் நீட் ஆஸ்பிரன்ஸ், ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் XPL நம்மளுடைய 30 days ஆஃப்லைன் கிராஷ் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே March 27ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான கோர்ஸ் ஃபீயும் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கோம். This is available at Coimbatore, Trichy and Tirunelveli. Don't forget to call this number. ஆரம்பிச்ச 1 இயர்லயே 50+ நம்ம டாக்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கிறது நம்ம Xylem அப்படிங்கறத ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர் பசங்களா. ஓகே, நம்மளுடைய கொஸ்டின் ஆஃப் த டேக்கு மூவ் அப் பண்ணலாமா? சோ கடகடான்னு மூவ் அப் பண்ணிரலாம் மேம் அப்படிங்கறவங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு அட் எ டிஸ்டன்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க? 20 சென்டிமீட்டர். என்ன லென்ஸ்? லென்ஸ் இல்ல, மிரர், concave mirror. So object ஓட distance is a 20 centimeter but it is a concave mirror. ஒரு சின்ன மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் அப்படிங்கறனாலயே focal length வையுமே நான் மைனஸ்ல யூஸ் பண்ணிக்கிறேன் 15 centimeter. ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. What is the distance from a mirror a screen should be placed to get a sharp image? இமேஜ் நல்லா கிடைக்கிறதுக்கு இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும்? தென் அதோட நேச்சர் என்ன? சோ மிரர் ஈக்குவேஷன் சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். யூ நோ தட் 1/f is equal to 1/v plus 1/u. வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க கடகடன்னு. -15 1 divided by v minus 1 divided by 20. சிம்பிளிபிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிளிகேஷன் -20 நெக்ஸ்ட் சைடு வந்தா +20 மாறிடும். சோ 1/v is equal to -1/15 plus 1/20. So இதை நம்ம சிம்பிளா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/v is equal to -4 plus 3 divided by 60. Therefore -1/60. My image distance is a -60 centimeter னு எனக்கு கிடைக்குது. So நெகட்டிவ்ல இருந்தே எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இது ஒரு ரியல் and inverted magnified இல்லையா? ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்ல இருக்கு. பட் இமேஜ் 60 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிடைச்சிருக்கோம். சோ திஸ் இஸ் அ மேக்னிஃபைடு இமேஜ் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அனதர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லைட் டிராவல் ஃப்ரம் ஏர் டு கிளாஸ். கண்டிப்பா ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அந்த கிளாஸோட திக்னஸ் வந்து 50 சென்டிமீட்டர். திக்னஸ் நான் D னு வச்சுக்கிறேன் 50 சென்டிமீட்டர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு வச்சுக்கிறேன் 1.5. 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளாஸ் லேபுக்குள்ள போகும்போது அதோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? சோ கிளாஸ் லேபுக்குள்ள போகும்போது அதோட ஸ்பீடு பார்க்கலாம். சோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் 3 × 10⁸. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.5, அதாவது 3/2 னு போடலாம். சோ சிம்பிளா கேன்சல் பண்ணீங்கன்னா you will get 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சோ செகண்ட் ஒன், அந்த பெரிய கிளாஸ் லேப் ஃபுல்லா டிராவல் ஆகி வெளியில வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குங்கிறதான் கொஸ்டின். சோ இட் இஸ் ஆப்டிக்கல் பாத். சிம்பிள் டேர்ம் time is equal to distance divided by velocity. So distance அப்படிங்கிறது இங்கனக்குள்ள thickness டினோட் பண்ணுது. So அவ்வளோ thicknessல தானே டிராவல் பண்ணி வருது. So 50 × 10⁻⁻2 divided by velocity is a 2 × 10⁸. 25ல தான் மேல இருக்கும். 10 powers அட்ஜஸ்ட் பண்ணோம்னா 2.5 × 10⁻⁻9 seconds. அவ்வளோதான். இதையும் சொல்லியாச்சு. இங்கதான் கான்சியஸா இருக்கணும்.
அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது ஆப்டிக்கல் பாத். அதோட ஆப்டிக்கல் பாத் லென்த் என்னவா இருக்கும்? சோ ஆப்டிக்கல் பாத் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் நீங்க போடணும். சோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.5. சோ டிஸ்டன்ஸ் இஸ் 50 into 10 power minus 2. Therefore, value is 0.75 meter நமக்கு apply ஆகுது. So, 3 questionக்கும் simple answer எழுதியாச்சு. So, next question போலாம். Light traveling from a oil, transparent oil enters into a glass. Refractive index is 1.5. So, glass, okay. If the refractive index of the glass with respect to the oil is 1.25. What is the refractive index of the oil அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question பாருங்களேன். லைட் வந்து எனக்கு வெளியில இருந்து வருது. சோ ஏர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வருது. சோ the refractive index of the air to glass, glass with respect to air னு சொல்லணும். சோ இதை எப்படி சொல்லலாம்? glass with respect to air. ஆனா எழுதும் போது ஏர் மீடியம்ல இருந்து கிளாஸ் மீடியம்க்கு வந்த மாதிரி எழுதணும். that is 1.5. அடுத்து கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில். இதை எப்படி எழுதுவீங்க? இப்பதான் சொன்னேன். ஆயில்ல இருந்து அடுத்து கிளாஸுக்கு போகுது. தட் இஸ் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில். ஓகேங்களா? ஒரு பாத்திரத்து மேல தண்ணி மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சோ திஸ் இஸ் 1.25. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரிலேஷன்ல ஆயிலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆயிலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன்னை எடுத்து எழுதுறேன். O oil refractive index G. பின்னாடி இருக்கிறதா முன்னாடி எழுதணும். G divided by O. சரிங்களா? இதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1.25. மேல வெறும் கிளாஸ் இருக்குன்னா அது ஏர் மீடியம்ல இருந்து டிராவல் பண்ற மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம். 1.5 divided by mu. நெக்ஸ்ட் சைடு கொண்டு போலாம். mu refractive index of oil 1.5 divided by 1.25 cancel பண்ணோம்னா we will get 1.2. So the refractive index of the oil is simply 1.2 ஞாபகம் வச்சுக்கோங்க. So next questionக்கு போலாம். fourth question. Object ஓட height கொடுத்திருக்காங்க. Height of the object 4 centimeter. Placed at the distance. Distance na என்ன? Object எவ்வளவு distanceல place பண்ணிருக்காங்க? 6 centimeter. Concave mirror. So minus. Radius of curvature கொடுத்திருக்காங்க. That is a 24 centimeter. Concave mirrorனால இதுவும் மைனஸ் தான். எனக்கு இமேஜ பத்தின எல்லா விஷயங்களையும் கேட்டிருக்காங்க. You know that focal length is equal to r divided by 2 is a basic equation. So focal length is a minus 12 centimeter. Given எல்லாத்தையும் எழுதிட்டு 1 by f is equal to 1 by v plus 1 by u. As usual v கண்டுபிடிக்கணும். 1 by minus 12 is equal to 1 by v minus 1 divided by 6. Simplify பண்ணா v is equal to 12 centimeter. So இது வந்து ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வரும்னு. height of the imageும் கேட்டிருக்காங்க. magnificationும் கேட்டிருக்காங்க. So magnification எப்படி calculate பண்ணலாம்? magnification is equal to image divided by object. Therefore 12 divided by 6. cancel பண்ணலாம். minus 6ங்கறனால therefore minus 2 centimeter. So இது எனக்கு magnification கிடைச்சிருக்கு. ஆப்ஜெக்டோட distance 12 centimeterல வருது. magnification minus 2 centimeter இருக்கு. இப்போ magnification is equal to height of the image divided by height of the object. minus 2 centimeter is equal to height of the image by object. So அப்ப object இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். minus 2 into 4 is equal to height of the image. Therefore height of the image is 8 centimeter. அவ்வளவுதான், ஒரு மைனஸ் போட்டுற வேண்டியதான். அப்ப height of the image 8 centimeter, magnification minus 2 centimeter எல்லாத்தையுமே பக்காவா இங்க கால்குலேட் பண்ணிட்டோம். சரியா பசங்களா? சோ இதுதான் நமக்கான பேசிக் கொஸ்டின்ஸ். சோ இதே மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸோட நம்மளுடைய லைவ் செஷன்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட நம்ம லைவ் செஷன்ஸும் போயிருக்கு. சோ அதுக்கான ப்ராப்பர் அலைன்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்காம நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போக கூடாதுங்கறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். மறந்துடாதீங்க, கீப் ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ பசங்களா.